நிவின் என்ன பண்ணுறாரு, இந்த நகையெல்லாம் வந்து போட்டுன்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. அதனால் வந்து மனசு கஷ்டப்படுறாங்க வீட்டில் உள்ளவங்கலாம். காவேரி வந்து அழுது புலம்புறாங்க. இப்படி பண்ணுறாரு நிவின், பாவம் அவ அங்கே எப்படி சமாளிப்பான்னு தெரியலையே. நிவினோட அம்மா வந்து ரொம்ப கோவக்காரங்க. அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, அதெல்லாம் நிவின் வந்து பார்த்துப்பாரு, அவர் நல்லவர் தானே, அவரை நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்த, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய். காவேரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, இதுக்கப்புறம் யமுனாவோட லைஃப்பை நல்லபடி பார்த்துப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரியுடைய பர்த்டேக்காக நிறைய வேலைகளை பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு கேட்குறாரு, சரி வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அந்த வீட்டு வேலையெல்லாம் அப்படின்னோடனே, சார் எல்லாம் முடிஞ்சிச்சாலும் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு சார், எந்த பிரச்சனையும் இல்லை. மேடமுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே பண்ண சொல்லிட்டோம், கலர்ஸ் உட்பட எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு சார், அதனால் நீங்கள் மேடம் கிட்டே சாவி கொடுக்கணும், வேலை மட்டும்தான் சார் பாக்கி அப்படின்னோட ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. காவேரி கிட்ட வந்து கண்டிப்பாக அவள் பர்த்டே அன்னைக்கு இந்த சாவியை கொடுத்து அவளை சர்ப்ரைஸ் ஆழ்த்தணும். அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். காவேரி கிட்டே என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் சொல்லி, இங்கே பார்ட்டி பொண்டாட்டி, இதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டு போகவே முடியாது, நான் எப்போவோ அந்த வந்து அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டேன், இதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் இருக்கவே இருக்காது நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், அந்த கிழிஞ்சு போன அக்ரிமெண்ட்டை அவகிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, ஒரே டென்ஷனாக இருக்காங்க. ஒன்று விஜய் வராரு, என்ன காவேரி ஒரே டென்ஷனாக இருக்கா அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா அப்படின்றா, நல்லா இருக்கே ஏது அப்படின்றாரு. இல்லை வீட்டில் அம்மா வீட்டில் வந்து எனக்கு எடுத்தாங்க பர்த்டேக்காக அப்படின்னோடனே, ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னால் ஒத்துப்பியா, நான் என்ன விஷயம், பர்த்டேக்கு நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு சாரீ எடுத்து வந்து கொடுக்குறாரு. என்னங்க இது அப்படின்றாங்க. இந்த சாரீ உனக்காக நான் எடுத்தது, ஓ இஷ்டம், நீ இதையும் போட்டுக்கலாம் இல்லை அதையும் போட்டுக்கலாம், ஓ இஷ்டம் அப்படின்னோடனே யோசிச்சுட்டு, சரிங்க நான் இதையே போட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. அடுத்து வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாரு, இந்த பர்த்டேக்கு தேவையானது எல்லாமே சூப்பராக பார்த்து செய்யணும், அதே மாதிரி பர்த்டேக்கு யார் யார் கூப்பிடணும்னு லிஸ்ட்லாம் வச்சுருக்கீங்க தாத்தா அப்படின்னோடனே, இங்கே பாருப்பா நம்ம வீட்டில் காவேரி வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே, இதை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதே மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிவிடுவோம், எல்லாரையும் கூப்பிடுவோம், காவேரியோட அம்மா வீடு, அதுக்கப்புறம் வந்து இப்போ புதுசாக அந்த பையன் தம்பி கல்யாணம் பண்ணியிருக்கானே நிவின், அவங்கள கூட கூப்பிடுவோம் அப்படின்னோடனே, ஏன் அப்பாவை கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராகினி. ஓ அப்பாவையா, ஏம்மா நான் ஏற்கனவே சொன்னல உன்னோட அப்பாவெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் வீட்டில் என்ன எல்லாரையும் கூப்பிட்றீங்க, யார் யாரையோ கூப்பிட்றீங்க, ஏன் அப்பாவை கூப்பிட்டா என்ன பிரச்சனை உங்களுக்குலாம், என் அப்பாவை கூப்பிடுங்க எனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து யோசிக்க, என்னப்பா சொல்கிற விஜய், இந்த பொண்ணு வந்து இப்படி கேட்குதே என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா எல்லாரும் வராங்க, ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனை பண்ணிட்டாரு அவர், மறுபடியும் ஏற்கனவே கல்யாணத்துலேயே வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு, இப்போ அவரை கூப்பிட்டா நல்லாவா இருக்கும் அப்படின்னோடனே, உடனே வந்து அஜய் வந்து, இல்லை இனிமேட்டு எது பிரச்சனையும் பண்ண மாட்டார் மாமா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, உடனே வந்து யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்றாங்க. கண்டிப்பாக நம்ம அப்பாவை வர வச்சு தீரணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிக்கிறாங்க. ராகினி வந்து பசுபதிக்கே கால் பண்ணுறாங்க. அப்பா வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமாப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா அப்படின்னோடனே, அந்த காவேரி இருக்கால அவளோட பர்த்டேவை அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்களாப்பா, வீடே வந்து அவ்வளோ வந்து அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காருப்பா இந்த விஜய், இவ்வளோ பண்ணுறாங்கப்பா அவளுக்காக, இதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியலப்பா அப்படின்றாங்க. இதில் நான் அவங்கள கூப்பிடணும்னு சொன்னதுக்கு யோசிக்கலாம்னு சொல்கிறாங்கப்பா. இங்கே பாருமா நீ கவலைப்படாத, அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க கூப்பிட்டாலும் கூப்பிடலன்னா நான் வருவேன் அப்படின்னோடனே, என்னப்பா சொல்கிறீங்க, நான் கண்டிப்பாக வரதான் போகிறேன், அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் எப்படியாவது அந்த வெளியிலாவை கூட்டின சொல்லி உன் வீட்டுக்கார்ட்ட சொன்னியா அப்படின்னோடனே, சொல்லியிருக்கேன்ப்பா அவள் கிடைக்கவே மாட்டேங்கிறாடா, அதெல்லாம் தெரியாதுமா, அந்த ஃபங்க்ஷனில் வெண்ணிலாவை நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க, எல்லாருக்கு முன்னாடியும் வெண்ணிலா வச்சு விஜய்கிட்ட அந்த பொண்ணு வந்து ஒப்படைக்கிறோம், அப்புறம் என்ன காவேரி ஒரு பர்த்டே வச்சு காவேரியை வச்சு தூக்கி போட்டுட்டு விஜய் வந்து அந்த பொண்ணு கூடயே போயிடுவான், அதுக்கப்புறம் காவேரி குடும்பமும் நடு ரோட்டில் தான் நிற்கணும். இந்த கண்கொள்ளா காட்சி நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன்ப்பா, அப்பா எனக்கும் இது பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குப்பா, இதெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட தான் இருக்குது, சொல்லி வை அஜய் கிட்ட அப்படின்னோடனே, அஜய் கிட்ட நான் சொல்லி வச்சுருக்கேன்ப்பா, கண்டிப்பாக கூட்டின்னு வந்துடுவான்ப்பா, எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, இந்த காவேரியோட பர்த்டேவை எப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ணணும்னு அவங்க நினச்சிருக்காங்களோ அதுக்கு மாறா நம்ம எப்படி வந்து இதை பிரச்சனை பண்ணணும்னு கரெக்டாக இருக்குப்பா, எல்லாமே பக்காவாக பிளான் போட்டிருக்கேன்ப்பா அப்படின்னோடனே, சரிம்மா பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. இங்கே வந்து காவேரியோட பர்த்டேக்காக எல்லாமே பார்த்து விஜய் வாங்கி வைக்கிறாரு. அடுத்து காவேரி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக எல்லாருமே கூப்பிட்றாரு. இங்கே சூப்பராக வந்து வீடெல்லாம் அலங்கரிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து காவேரி அசந்து போகிறாங்க. விஜய் நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அசந்தே போயிடுறாங்க காவேரி. இது முடியுது.